ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 21 என் நாவி பத்ம பவனாத் ஆசம் ஈட்டிய லோக திரையோபகரணோ யத் அனுகிரகேன தஸ்மை நமஸ்த உத்ரஸ்த பவாய யோக நித்ராவசான விகசன் நளினேக்ஷனாய. மொழிபெயர்ப்பு. ஓ, நான் வழிபடுவதற்குரிய குறிக்கோளாக விளங்குபவரே, நான் உமது கருணையினால் பிரபஞ்சத்தினை படைத்ததற்கென்றே உமது நாபிக் கவளத்திலிருந்து பிறந்தேன். இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களும் நீர் மகிழ்ச்சியாக நித்திரை கொள்ளும் பொழுது உமது உன்னத வயிற்றினுள் நிலை பெற்றுள்ளன. இப்பொழுது உமது துயில் களைந்து விட்டது. உமது விழிகளோ எழில்மிக்க செந்தாமரை மலர்கள் போல அலர்ந்து சிரிக்கின்றன. பொருளுரை. பிரம்மதேவர் அதிகாலையில் 4 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை இருக்கும் அர்ச்சனை ஒழுங்குமுறை விதிகளை உபதேசிக்கிறார். பக்தர்கள் அதிகாலையில் தங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து பகவானை பிரார்த்திக்க வேண்டும். மேலும் அதிகாலையில் செய்ய வேண்டிய மங்கள ஆரத்தி போன்ற ஒழுங்குமுறை விதிகளும் கூட உள்ளன. அர்ச்சனையின் முக்கியத்துவத்தினை உணராத பக்தரல்லாதார் ஒழுங்கு முறை விதிகளை விமர்சனம் செய்கின்றனர். அவர்கள் பகவான் தமது சுய விருப்பத்தின் பேரில் நித்திரை கொள்வதை காணும் கண்களை பெறவில்லை. பரம்பொருள் அருவமானது என்னும் கருத்து பக்தி தொண்டின் பாதைக்கு தீங்கு செய்வதாகும். அத்தோடு இறைவனை உலகியல் பார்வையில் பார்க்கின்ற பக்தரல்லாதாரையும் இக்கருத்துக்கு இணங்கச் செய்வது கடினமாகும். அருவவாதிகள் எப்பொழுதும் தலைகீழாகவே சிந்திக்கின்றனர். அவர்கள் ஜடத்திற்கு உருவம் இருக்குமென்றால் ஆத்மா உருவமற்றதாகவே இருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். ஜடம் உறங்குமென்றால் ஆத்மா உறங்காது. அர்ச்சனை வழிபாட்டில் தெய்வமூர்த்தம் உறங்குகிறது என்று கூறினால் அவர்கள் அர்ச்சனை என்பது மாயை என்கின்றனர். இச்சிந்தனைகள் அனைத்தும் அடிப்படையில் உலகியல் தன்மையானவை. உலகியல் சிந்தனையும் சாதகமாக அல்லது பாதகமாக சிந்திப்பதும் ஒன்றே ஆகும். வேதங்கள் என்னும் உயர்ந்த ஆதாரங்களிலிருந்து பெறப்படும் அறிவானது நிலையானதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் ஸ்லோகங்களில் அர்ச்சனையானது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். பிரம்மதேவர் படைப்புத் தொழிலை தொடங்குவதற்கு முன்னர் பிரளய வெள்ளத்தின் அலைகளின் மீது பாம்பு படுக்கையில் பகவான் பள்ளி கொண்டிருத்தலை பார்த்தவர் ஆவார். பகவானின் அகச்சக்தியிலேயே அந்நித்திரை நிகழ்கிறது. இதனை பகவானின் தூய பக்தரான பிரம்மதேவரோ அல்லது அவரது சீட பரம்பரையினரோ மறுதளிக்கவில்லை. பகவான் சீறி வரும் அலைகளுக்கிடையில் சுகமாக நித்திரை கொண்டிருந்தார் என்பதிலிருந்து அவர் எந்தவித சூழ்நிலைகளினாலும் பாதிக்கப்படாது தமது உன்னத விருப்பத்தின் பேரில் எதனையும் செய்யும் ஆற்றல் மிக்கவர் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. மாயாவாதிகள் பௌதிக அனுபவத்தை தாண்டி சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள். ஆதலினால் அவர்கள் நீரின் மேல் பகவான் நித்திரை கொள்வதை மறுதளிக்கின்றனர். அவர்களின் மாபெரும் தவறு யாதெனில் அவர்கள் பகவானை தங்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதே ஆகும். இவ்வொப்பிட்டு முறை கூட லௌகீக சிந்தனையே ஆகும். மாயாவாத பள்ளியின் ஒட்டுமொத்த கொள்கையே உலகியல் அடிப்படையில் அமைந்த இதுவல்ல அதுவல்ல என்பதாகும். இது போன்ற சிந்தனை முழுமுதற் கடவுளை அவர் இருக்கும் நிலையில் அறிந்து கொள்வதற்கு ஒரு நாளும் உதவாது. ஹரே கிருஷ்ணா.